ஒரு குண்டான பையன் எல்லாருமே அவனை டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் ஒரு நாள் நைட் அவனோட லைஃபே மாறிடுச்சு. அவனோட நியூ பாடியை வச்சு எல்லா ஹார்ட்டையும் வின் பண்றான். அவனுக்குன்னு ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிச்சுட்டான். புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றான். பட் இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி இந்த வீடியோல பாத்திருப்பீங்க. இப்ப வாங்க ஸ்டோரியை இன்னும் ஃபர்தரா ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், நம்ம லூகிசம் மான்பாக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு கொரியன் நேம்ஸ் எல்லாம் சரியா ஞாபகம் இல்ல. சோ நான் கேரக்டர்ஸோட இங்கிலீஷ் நேம்ஸ் யூஸ் பண்றேன், ஓகேவா? அண்ட் நம்ம பார்க்கோட ஃபேட் பாடியை பார்க்கணும், தென் பாடியை டேனியல்னு சொல்லுவோம். ஸ்கூல் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் இந்த பப்ரீஸ் டிவி அப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம பார்க் அப்பதான் பாக்குறான், டியூக் வந்து பப்ரீஸ் டிவில லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். டியூக் அங்க லைவ் ராப் ட்ரை பண்ணுவான். அவனோட லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் ஆகுது. சில பேரு ஏதோ ஹேண்ட்ஸம் பையனா இருக்குன்னு ஜாயின் பண்றாங்க. பட் அங்க ரெண்டு குண்டான பசங்க ஸ்ட்ரீம்ல உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அங்க ரெண்டு பன்றிகள் உட்காந்துருக்கு, இவங்களா ரேப் பண்ணுவாங்களான்னு ரோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சாப்பிடுவீங்க, ஒரு பையன் சொல்றான் நீங்க வெயிட் லூஸ் பண்ணலாம், பட் உங்களுக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்ல மச்சான். ஏண்டா இவ்வளவு பேடா பேசுறீங்க? இவ்வளவு ஹேட் ஜஸ்ட் குண்டா இருக்கிறதுக்காகவா? டியூக் இன்னும் ரேப் பண்ணவே ஆரம்பிக்கல, பட் இவ்வளவு ஹேட் கிடைக்குதுன்னு பார்க் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டா. அண்ட் இந்த ஹேட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி டியூக் லைவ் ஸ்ட்ரீமிங்க ஸ்டாப் பண்ண வேண்டியதா போச்சு. அண்ட் நமக்கு டியூக் கிட்ட இருந்து தெரிய வருது என்னன்னா, அவனுக்கு சில சூப்பர் சாட்டும் வந்திருக்கு. பட் அந்த சூப்பர் சாட் அவனை ஹேட் பண்றதுக்காகவே அனுப்பியிருக்காங்க. என்ன லெவல் ஹேட் இது? இந்த பப்ரிகா டிவில ஒரு டைப் சூப்பர் சாட் இருக்கு. அதை கண்டா பலூன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு பலூன் 10 சென்ட், அதாவது 0.05 இந்தியன் ருபி. 1000 பலூன்ஸ் கலெக்ட் பண்ணா மணியா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சொல்றாங்க. 40% கட் ஆகுமா? பப்ரிகா டிவியும் சூப்பர் சாட்ல 30 to 40% கட் பண்ணுவாங்க. பட் எஸ், டியூக்கு பலூன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் அவன் சொல்றான் டாப் ஸ்ட்ரீமர்ஸ் இப்படிதான் சம்பாதிக்கிறாங்கன்னு. அப்போதான் பார்க்குக்கு தெரியுது, கிளாஸ்ல இருக்கிற அந்த பொண்ணு யூஇ கிம், அவ ஒரு டாப் ஸ்ட்ரீமர். இதுக்கப்புறம் நம்ம டேனியல் அண்ட் யூஇ கிம் ஸ்கூலுக்குள்ள பாக்குறோம். ஸ்கூல் ஃபெஸ்டிவல்ல டேனியல் பண்ண பெர்ஃபார்மன்ஸை அவ அப்ரிஷியேட் பண்றா. அண்ட் டேனியலுக்கு ஒரு காஸ்ட்லியான வேலட்டையும் கொடுக்குறா. அது கவுட்டூர்ல செஞ்ச மாதிரி இருக்கு. டேனியலுக்கு அப்பதான் ஞாபகம் வருது, அவங்க அம்மா கிட்டயும் ஒரு காஸ்ட்லி பர்ஸ் இருக்கு. அவங்க அம்மா அதை ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போவாங்க. பட் டேனியல் அதை வாங்க மறுத்துடுறான். பட் அவனுக்கு கண்டிப்பா யூஇக்கு மேல ஒரு கிரஷ் வந்துருச்சு. எஸ், ஃபர்ஸ்ட் டைமா மச்சான் அவனுக்கு அவன் மேல ஒரு கிரஷ் டெவலப் ஆகுது. அப்புறம் நம்ம ஜாய் கிட்ட வரோம். அவ சில பசங்க கிட்ட வாங்க ஷாப்பிங் போலான்னு சொல்றா. யூஇ கிட்டயும் வாங்க ஷாப்பிங் போலான்னு சொல்றா. ஷாப்பிங் பண்ணும்போது ஜாய் ஒரு பவுச்சை லைக் பண்றா. பட் யூஇ கிம் சொல்றா அது உனக்கு செட் ஆகாதுன்னு. அண்ட் நெக்ஸ்ட் டே ஜாய் பாக்குறா, அதே பவுச் யூஇ கிம் கிட்ட இருக்கு. அண்ட் டேனியல் அங்க வரும்போது அவன் திருடுறதுல ரொம்பவே ஆப்சஸா இருக்கான். அண்ட் அந்த லைன் டை ஆகுது. இத பார்த்துட்டு ஜாய் நினைக்கிறா யூஇக்கும் ஒரு பெரிய ஸ்டார், அவகிட்ட நிறைய பணம் இருக்கு. அண்ட் டேனியலும் ரொம்ப ரிச், சோ மேபி அவங்க தான் பெர்ஃபெக்ட் கப்பலா இருப்பாங்க. அவளை விட நான் பெட்டர் இல்ல, இது கண்டிப்பா உண்மை இல்ல. நம்ம பையன் ரிச் இல்ல, அட்லீஸ்ட் நம்ம அவனுக்கு நல்ல ட்ரெஸ் கிஃப்ட் பண்றோம். அவனோட பர்த்டேல நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க. இதுக்கப்புறம் நம்ம ஜாக் அண்ட் அவனோட பசங்க கிட்ட வரோம். டாம்னு ஒரு பையன் அவங்களுக்கு ஒரு பேக்கெட் சிகரெட்ஸ் கொடுக்குறான். ஜாக் கேக்குறா எப்படிடா இவ்வளவு காசு சம்பாதிக்கிற? அவ சொல்றான் நான் பப்ரிகா டிவில லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி காசு சம்பாதிக்கிறேன்னு. இதுக்கப்புறம் டாய் லைவ் ஸ்ட்ரீம்ல என்ன பண்றான்னு காட்டுறான். அண்ட் அவனோட ஆன்டிக்ஸ். அவன் லைவ் ஸ்ட்ரீம்ல ஸ்பீடாலாம் போல, அவன் எதை வேணாலும் பண்றான். அவங்க வீட்டுல பட்டாசு வெடிக்கிறான், டான்ஸ் பண்றான், அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கான். டாய பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. மச்சா இவன் என்னடா பண்றான்? பட் இதெல்லாம் பண்ணியும் டாய் 400 பலூன்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கா. அதாவது இன்னைக்கு $40 சம்பாதிச்சிருக்கா. அப்ப டாய் இந்த பசங்க கிட்ட சொல்றான், உங்களுக்கு வேணும்னா நான் எப்படி ஏன் மாதிரி ஆக்ட் பண்ணி ஆன்லைன்ல காசு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லி தரேன்னு. பட் யாருக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப டாய் பப்ரிகா டிவில கொஞ்சம் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. அங்க அவன் பாக்குறான் ஜாயும் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான்னு. அண்ட் அவன் பாம்ஸ் காட்டி பிளைண்டா காசு சம்பாதிச்சிட்டு இருக்கா. அதாவது ஃபுல்லா இல்ல, பட் கொஞ்சம் காட்டி நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்கா. அண்ட் கங்னம் லேண்ட்லார்ட்னு ஒரு பையன் பிளைண்டா டொனேஷன் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பலூன்ஸ் மேல பலூன்ஸ் அனுப்பிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜாயும் லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டாப் பண்றா. அண்ட் அவன் கிட்ட இருந்து என்ன காசு சம்பாதிக்கிறாளோ, இப்ப நான் யூஇ கிட்ட இருந்து டொனேஷனை திரும்ப வாங்கணும்னு நினைக்கிறா. யூஇ பத்தி பேசணும்னா அவளும் இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கா. இன்னைக்கு அவளுக்கும் நிறைய பலூன்ஸ் கிடைக்குது. பட் அவன் நோட் பண்றா கங்னம் லேண்ட்லார்ட் இன்னைக்கு அவளோட சாட்ல இல்ல. எஸ், ஏன்னா அவன் ஜாய் சாட்ல இருக்கான். அண்ட் கங்னம் லேண்ட்லார்ட் கொஞ்சம் டார்க், அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த ஸ்ட்ரீம் முடிச்சதோ நான் வேற எங்கேயாச்சும் ஸ்ட்ரீம் பண்ணணும்னு நினைக்கிறா. ஏன்னா இப்ப அவ ஸ்ட்ரீம் பண்ற இந்த இடம் அவளோட பாய் ஃப்ரெண்ட பத்தி. யூஇ இந்த ரிலேஷன்ஷிப்பை எல்லார்கிட்ட இருந்தும் சீக்கிரட்டா வச்சிருக்கா. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நான் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா யாருமே எனக்கு பலூன்ஸ் அனுப்ப மாட்டாங்கன்னு. பட் யூஇயோட பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கோவப்படுறா. அண்ட் யூஇ ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது அதை மறைச்சு வச்சிருக்கா. அவனோட கோவத்தை சமாதானப்படுத்த யூஇ கிம் அவனுக்கு அதே வேலட்டை கொடுக்குறா. அதை டேனியலுக்கு கொடுத்தா அவன் ரிஜெக்ட் பண்ணா. அண்ட் இதனாலேயே எல்லா பாய் ஃப்ரெண்டும் ஹாப்பி. இதுக்கப்புறம் நம்ம வாஸ்கோவோட கேங் கிட்ட வரோம். அங்க ஒரு பையன் காயப்பட்டிருக்கா. அவன் அவளோட ஃபர்ஸ்ட் லவ். அண்ட் ஆல்ரெடி கட்டான மத்த பசங்க எல்லாம் அவங்க கிட்ட சொல்றாங்க மச்சார் யாருக்கும் எதுவும் நடக்காதுன்னு. என்னடா சொல்ற, ரிலேட்டபிளா இருக்கே. இப்ப நம்ம யூஇயோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட வரோம். அவன் யூஇ கிட்ட கேக்குறான், உன்னோட தாட்ஸ் என்ன? குண்டான பசங்களை பத்தி என்ன நினைக்கிற?
அண்ட் யூஇ சொல்றா தாட்ஸுக்கு என்ன வித்தியாசம், எல்லாருமே மனுஷங்க தானேன்னு. இதை கேட்டுட்டு டேனியல் நினைக்கிறான் யூஇ ரொம்ப இன்னோசென்ட் அண்ட் கைண்ட் ஹார்ட்டட் பொண்ணுன்னு. பட் அவ அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. ஆல்சோ அவ ஜாய பாக்குறா, டேனியல நான் எடுத்துட்டேன், டேனியல் என்னோடவன் நடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் நம்ம டியூக் கிட்ட வரோம். அவன் இப்ப லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட பார்க் அண்ட் சஷ்மிஷ்னு ஒரு பையன் இருக்கான். அவங்களுக்கு இன்னும் ஹேட் கிடைச்சிட்டு தான் இருக்கு. பட் அவங்க ஸ்ட்ரீமை பூஸ்ட் பண்ண சஷ்மிஷ்னு சொல்ற பையன் சொல்றான், நம்ம டேனியல ஸ்ட்ரீமுக்கு வர சொல்லணும், அவன் வந்தா வியூஸ் கிடைக்கும்னு. டியூக்கு சொல்றா, எஸ் அது நம்ம பண்ணலாம், பட் நான் திரும்ப அவனை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு. இதை கேட்டுட்டு பார்க் புரிஞ்சுக்கிறான், டியூக் நிஜமாலவே ரொம்ப நல்ல பையனு. எவ்வளவு ஹேட் கிடைச்சாலும் எவ்வளவு பேர் அவனை புள்ளி பண்ணாலும் அவ அதனால அஃபெக்ட் ஆகல. அண்ட் திரும்ப டேனியல ஹெல்ப் கேட்கறதுக்கும் விரும்பல. இப்போ நைட் யூஇ ஸ்ட்ரீம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் சர்வ் பண்ணிட்டு இருக்கா. பப்ரிகா டிவில ஜாயும் லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கான்னு பாக்குறா. அண்ட் அவங்க ரேரா தான் அப்பியர் ஆகுறா. சோ அவளை பீட் பண்ணி டாப் பண்றதுக்காக யூஇ அவளோட ஸ்ட்ரீம்ல இன்னும் கொஞ்சம் கியூட்டா ஆக்ட் பண்றா. அண்ட் நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறாங்க. அவளோட ஹார்னி பசங்க எல்லாம் அவளோட லைவ் ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் லிங்க் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சும்மா சொன்னேன், வாங்க டியூக் கிட்ட போலாம். அவனுக்கு இன்னும் ஹேட் கிடைச்சிட்டு தான் இருக்கு. பட் இன்னைக்கு டேனியல் அவனோட ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ண போறான். டேனியல் ஜாயின் பண்ணதும் வியூவர்ஷிப் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. வியூவர்ஸ் எல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க யார் அவனுக்கு நிறைய பலூன்ஸ் அனுப்புறதுன்னு. அண்ட் ஸ்ட்ரீம் முடிக்கும் போது டியூக் 2000 பலூன் சம்பாதிக்கிறான். இனிஷியலா அவன் எல்லாத்தையும் டேனியலுக்கு கொடுக்க நினைச்சா. பட் டேனியல் மறுத்துட்டா. சோ அவங்க ஹாஃப் ஹாஃபா பிரிச்சுக்கிட்டாங்க. பார்க் அவங்க அம்மாக்கு கொஞ்சம் காசு கிஃப்ட் பண்ணலானோ மிச்ச காசுல யூஇக்கு கிஃப்ட் வாங்கலானோ நினைச்சா. பட் அப்பதான் அவனோட கண்ணு திறக்க போகுது. யூஇ பார்க்கோட கடைக்கு வரா. அவ கூட ஒரு பையனும் இருக்கா. ஃபர்ஸ்ட் அவன் நினைக்கிறா, இவ்வளவு லேட்டா இருக்கே, யூஇயோட பிரதரா இருக்கோ, அவங்க கூட வந்து ஏதோ வாங்க வந்திருக்காங்கன்னு. இத பார்த்துமே பார்க்குக்கு புரியல இது அவனோட பாய் ஃப்ரெண்ட் பிரதர் இல்லன்னு. பார்க் யூஇயே ரொம்ப டிஸ்கிரீட்டா பாத்துட்டு இருக்கா. அது அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு சுத்தமா பிடிக்கல. யூஇ அவனை ரொம்ப திட்டுறா. அப்பதான் தெரியுது அவ அவளோட ஸ்லிம் ட்ரீம் பாடி முன்னாடி அப்படியெல்லாம் இல்லன்னு. பார்க் இன்னும் யூஇய பாத்துட்டு இருக்கா. அது அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல. அவன் பார்க்க ஸ்லாப் பண்ண போறான். பட் பார்க் டாஜ் பண்ணிடுறான். அவன் இன்டென்ஷனலா பண்ணல. பட் அவன் ஷாக் ஆயிட்டான். அவனோட கிரஷ் நிஜமாலவே என்னன்னு இப்ப அவனுக்கு புரியுது. அவன் ஆக்சிடென்டலா அந்த ஸ்லாப்ப டாஜ் பண்ணிட்டான். யூஇயோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவப்படுறான். அவன் சொல்றான், நான் இந்த அட்டாக்க லாஸ்ட் 10 இயர்ஸா ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் இந்த 19 வயசு பையன் ஒரு ஜர்க்னு. அவன் திரும்ப பார்க்க பஞ்ச் பண்ண போறான். பட் நடுவுல ஸ்டாப் பண்ணிடுறான். ஏன்னா ஜாக் அங்க என்ட்ரி கொடுக்கறான். யூஇ அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா, ஜாக் என்னோட கிளாஸ்மேட்னு. அண்ட் ஜாக் பார்க்க சேவ் பண்ண அங்க வந்திருக்கா. ஜாக் யூஇயோட பாய் ஃப்ரெண்ட ஸ்டாப் பண்றான். அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக் அடிக்க போறான். பட் ஜாக் அவனோட கையில இருக்கிற வாலெட்டை நோட் பண்றான். அண்ட் சொல்றான், ஓ இதுதான் அதே வாலெட், இதை நீ டேனியலுக்கு கொடுத்த, பட் அவன் மறுத்துட்டான்னு. யூஇ இந்த மேட்டரை மறைக்க ட்ரை பண்றான். அண்ட் அவன் போய் சொல்றான்னு சொல்றான். பட் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அவளை வாய மூடிட்டு இருக்க சொல்றான். அண்ட் ஜாக் என்ன சொல்றான்னு சொல்றான். அண்ட் ஜாக் எல்லாத்தையும் சொல்றான். என் கிளாஸ்ல டேனியல்னு ஒரு பையன் இருக்கான். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை தான் இவ்வளவு நாளா ஹிட் பண்ணிட்டு இருந்தா. அவளுக்கு அதே வாலெட்டை கொடுத்தா அவ ரிஜெக்ட் பண்ணா. அண்ட் அவ முன்னாடி போட்டிருந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் அவனுக்கு ஆஃபர் பண்ணா. பட் அவன் மறுத்துட்டான்னு. இதெல்லாம் கேட்டுட்டு யூஇயோட பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப கோவப்படுறான். அவன் யூஇய பஞ்ச் பண்றான். பார்க் அண்ட் ஜாக் ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் இது மட்டும் இல்ல, அவன் யூஇயோட மண்டையில ஒரு ஸ்லாப்பும் கொடுக்கறான் சிரிச்சுக்கிட்டே. மச்சான் மச்சான் மச்சான், நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே இது நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது டெல்லி at 2 AM நடக்கிற மாதிரி இல்ல. அண்ட் யூஇயோட பாய் ஃப்ரெண்ட் அவனை கொல்றதுக்கு முன்னாடி ஜாக் அவனை ஸ்டாப் பண்றான். இப்போ அவங்களோட சண்டை பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம பப்ரிகா டிவிக்கு போறோம். அங்க ஜாய் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் கங்னம் லேண்ட்லார்ட் அவளுக்கு பலூன்ஸ் அனுப்பிட்டு இருக்கா. அண்ட் இப்போ நமக்கு உண்மை தெரிய வருது. இந்த கங்னம் லேண்ட்லார்ட் ஒரு ஹார்னி கிரீப்பி லூசர். அவன் முன்னாடி யூஇ சாட்ல அவளுக்கு பலூன்ஸ் அனுப்பிட்டு இருந்தா. பட் இப்ப அவளுக்கு யூஇக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சதும் அவளுக்கு அனுப்புறத ஸ்டாப் பண்ணிட்டா. அண்ட் அவன் சாட்லயும் போய் சொல்றான், நான் நிறைய கம்பெனியோட சிஇஓ, அதனால எனக்கு நிறைய காசு கிடைக்குதுன்னு. உண்மை என்னன்னா அவனோட அப்பா ஆக்சுவலா டிசேபிள்டு. அண்ட் கவர்மெண்ட் டிசேபிள்டு பீப்புளுக்கு பென்ஷன் அனுப்புது. அந்த காசு எல்லாத்தையும் இவன் இங்க வீணடிச்சிட்டு இருக்கான். அவனோட அப்பாவை பத்தி ஒரு நிமிஷம் கூட கவலைப்படல. அவனோட அப்பா டிசேபிள்டு, பசியில இருக்காரு, இவனுக்கு ஒரு நிமிஷம் கூட கவலை இல்ல. அவனோட அப்பா ஆக்சிடென்டலா பெட்ல யூரின் போயிடுறாரு. அண்ட் இவன் அப்பா கிட்ட சொல்றான், நான் உன்கிட்ட ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் யூரின் போக சொன்னேன்னு. அண்ட் திரும்ப இவன் ரொம்பவே மோசமா நடந்துக்கிறான். இந்த கங்னம் லேண்ட்லார்ட் நிஜமாவே ஒரு கிறுக்கு மச்சான். அவன் நினைக்கிறான், ஜாய் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு நிறைய காசு கிடைக்கும்னு. ஜாய்க்கெல்லாம் கவலை இல்ல. அவ அப்புறமா எப்படி என்கிட்ட வருவான்னு. ஜஸ்ட் அவன் லைவ் ஸ்ட்ரீம்ல ஜாய்க்கு காசு கொடுக்கறதுனால அண்ட் அவ தேங்க்ஸ் சொல்றதுனால அவன் நினைக்கிறான் ஜாய் இம்ப்ரெஸ் ஆயிட்டா அண்ட் என்ன அவளோட ஹஸ்பண்டா நினைக்கிறான்னு. இந்த லூசரை விடுங்க, நம்ம திரும்ப கடைக்கு வரோம். அங்க ஜாக் அண்ட் யூஇயோட பாய் ஃப்ரெண்டுக்கு சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. யூஇயோட பாய் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்ச் கொடுக்கறா. ஜாக் அதை ரொம்ப ஈஸியா கேட்ச் பண்றான். அப்புறம் அவன் இன்னொரு பஞ்ச் கொடுக்க ட்ரை பண்றா. அண்ட் ஜாக் அதை ரொம்ப ஈஸியா டாச் பண்றா. அப்புறம் ஜாக் யூஇ கிட்ட சொல்றா, உனக்கு மீரா தெரியும்ல,
அவ தான் ஜாக் லைக் பண்ற பொண்ணு. அண்ட் மீரா ஜாக் கிட்ட சொல்றா சண்டையில எல்லாம் இன்வால்வ் ஆகாதேன்னு. சோ ஜாக் யூஇ கிட்ட சொல்றா மீராவுக்கு இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாது. அண்ட் நான் ஒன்னு உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து காப்பாத்துறேன், இது ஒரு டீல்னு. அவ இத சொல்றா. அண்ட் ஜாக் அவனோட பாய் ஃப்ரெண்ட் மூஞ்சில ஒரு பஞ்ச்லயே உடைச்சிடுறான். அவன் திரும்ப அட்டாக் பண்ண ட்ரை பண்றான். பட் ஜாக் திரும்பவும் அவனை அடிக்கிறான். அண்ட் பார்க் ஜாக் எப்படி சண்டை போடுறான்னு ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்றான். அவன் அவனோட ஃபைட்டிங் ஸ்டைல காப்பி பண்றான். அதாவது காப்பி இல்ல, பட் எப்படி சண்டை போடுறதுன்னு கத்துக்கிறான். அவனோட ஃபுட் ஒர்க், எல்லா மூவ்மெண்ட்ஸும் அவன் எல்லாத்தையும் கத்துக்கிறான். இது அவன் ஃபர்ஸ்ட் டைம் பண்றது இல்ல. ஆக்சுவலா டேனியல் வாஸ்கோ கூட சண்டை போடும்போது ஜாக்கோட சில மூவ்ஸை யூஸ் பண்ணான். பட் ஜாக் ரைட் ஹுக் போட்டு சண்டையை முடிச்சிடுறான். அண்ட் சொல்றான் இப்ப பையன் மேல கை வைக்காதேன்னு. ஜாக் பார்க் கிட்ட சொல்றா இப்ப நம்ம ஸ்கோர் செட்டில் ஆயிருச்சு. நான் முன்னாடி ஒன்ன நிறைய குடிக்க வச்சேன், பட் இப்ப ஒன்ன காப்பாத்திட்டேன். சோ நம்ம ஸ்கோர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப நம்ம வாஸ்கோவை பாக்குறோம். அண்ட் நம்ம பையன் நிறைய பெஞ்ச் பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். இட்ஸ் a tough weight. நம்ம திரும்ப அந்த லூசர் கிட்ட வரோம். அவன் ஜாய் மேல எல்லா காசையும் செலவு பண்ணிட்டான். அண்ட் அவளுக்கு இனி மெசேஜ் அனுப்ப முடியாது. அவன் நினைக்கிறான் ஜாய் என்ன இக்னோர் பண்றா யூஇ மாதிரின்னு. அப்புறம் ஜாயோட பாம் பார்த்துட்டு அவன் அவனோட நோட் பேட உடைச்சிடுறான். அண்ட் ஜாயை நேர்ல மீட் பண்ண டிசைட் பண்றான். அவன் அவளோட ஸ்ட்ரீம்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறான். அதுல அவனோட விண்டோ வெளியே இருக்கிற சீன் தெரியுது. அதை பார்த்து மட்டுமே அவன் ஜாயோட ஃபுல் அட்ரஸ் கண்டுபிடிச்சிடுறான். மச்சா இவன் லூக்கிசம்ல ஒரு பயங்கரமான கிரீப்னு சொல்றான். அடுத்த சில நாட்கள்ல ஜாய் நோட் பண்றா அவளோட சில ட்ரெஸ் எல்லாம் மிஸ்ஸிங். அண்ட் இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. அண்ட் யார் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அதே லூசர் தான். அப்புறம் இந்த லூசர் பார்க்கோட கடைக்கு வரா. அண்ட் அவன் தினமும் வரா. ஒன்னு ராமன் வாங்க, இல்ல விஸ்கி அண்ட் ட்ரிங்க்ஸ் வாங்க. இன்னைக்கு இந்த லூசர் அவனோட போன்ல ஜாயோட லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கான். அண்ட் அவன் விஸ்கி வாங்கியிருக்கான். பட் பார்க் ஒன்னு நோட் பண்றா. அதை நம்ம இன்னும் பார்க்கல. அவன் என்ன பார்த்தா? இப்ப வாங்க ஜாய் கிட்ட வருவோம். அவ நைட்டு குப்பை போட வந்திருக்கா. அண்ட் அவ அவளோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ குப்பையை போட்டுட்டு அப்புறம் நினைக்கிறா இது ரொம்ப டார்க் அண்ட் ஸ்கேரியான இடம், பேச ஒருத்தர் போன்ல இருக்கணும்னு. அவ நிஜமாவே யார் கூடயும் பேச விரும்பல. பட் சேஃப்டிக்காக அவ சொல்றா கால்ல ஒருத்தர் இருக்கணும், அட்லீஸ்ட் ஏதாவது நடந்தா அவங்களுக்கு சீக்கிரம் சொல்லலாம்னு. அப்போ ஒரு லூசர் ஜாய் முன்னாடி வரா. அண்ட் வழி கேட்கிறா. அவனோட மூஞ்சியை பார்த்துட்டு ஜாய் மனசுல நினைக்கிறா இவன் கண்டிப்பா ஒரு கிரீப். அண்ட் நைட்ல என்கிட்ட வழி கேட்கிறான்னா இவன் கண்டிப்பா ஒரு பெர்வர்ட்னு. ஜாய் சொல்றா தெரியும்னு. அவ கிளம்ப ஆரம்பிக்கிறா. பட் அப்ப பார்க் அங்க வரா. அண்ட் ஜாய் முன்னாடி நின்னு சொல்றா ஜாய் ஓடுன்னு. ஜாய் ஓடாம இந்த பன்றிக்கு எப்படி என்ன தெரியும்னு ஆச்சரியப்படுறா. அண்ட் பார்க் ஹெல்ப் பண்ண வந்திருக்கா. ஏன்னா இந்த லூசர் பார்க்கோட கரையில இருந்து விஸ்கி கூடவே ஒரு பெரிய கத்தியையும் எடுத்துட்டு போயிருந்தான். பார்க் புரிஞ்சுக்கிட்டா இவன் கண்டிப்பா ஜாய்க்கு ஏதாவது தப்பு பண்ணுவான்னு. அண்ட் அவன் அதை பண்றான். அவன் ஜாயை கத்தியால அட்டாக் பண்றான். அண்ட் சொல்றான் நான் உன் புருஷன், ஏன் என்ன நெக்லெக்ட் பண்றடா மச்சான்னு. என்னடா இது? இப்ப பாருங்க, பார்க் மூவ் பண்ணா அட்டாக் ஜாய் மேல விழும். அண்ட் அவன் மூவ் பண்ணலன்னா அவன் கத்தி அட்டாக்க தனக்கு மேல வாங்கிக்கணும். பட் அப்ப அவனுக்கு ஜாக்கோட ஃபைட்டிங் ஸ்டைல் ஞாபகம் வருது. அண்ட் ஒரு பஞ்ச்லயே அந்த லூசர் கிட்ட இருந்து கத்தியை தட்டி விட்டுறான். அப்புறம் இன்னொரு பஞ்ச் அந்த லூசரை ட்ராக் பண்றான். பட் அது அவனை ரீச் ஆகல. அந்த லூசர் திரும்பவும் அவனை கத்தியால குத்துறான். ஜாயை காப்பாத்த ஒரு ஹியூமன் ஷீல்டா பார்க் அவன் முன்னாடி வரான். ஜாய்க்கும் பார்க்க கடைசியா பார்த்தது ஞாபகம் வருது. அப்ப டேனியல் பார் உள்ள மயக்கமா இருந்தா. பட் எஸ், இந்த லூசர் பார்க்க கத்தியால அட்டாக் பண்ண போறான். பட் அப்ப ஒரு டம்பிள் அவனோட மண்டையில அடிக்குது. அண்ட் என்னோட ஃபேவரட் கேரக்டர் திரும்பவும் ஆக்ஷனுக்கு வரா. அது வாஸ்கோ. பட் வாஸ்கோ இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரிய வருது என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு. இந்த லூசர் பார்க்கோட கரையில இருந்து கத்தி வாங்கிட்டு வெளியே போறான். பார்க் அவனை ஃபாலோ பண்றான். அண்ட் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றான். பட் போலீஸ் டைமுக்கு வரமாட்டாங்கன்னு அவன் சந்தேகப்படுறான். சோ அவன் வாஸ்கோவை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றான். பட் அவனுக்கு வாஸ்கோக்கு சரியான லொகேஷன் கொடுக்க முடியல. வாஸ்கோ டைமுக்கு வரா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வாஸ்கோ ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவர் ஜிம்ல இருந்து எல்லா டம்பல்ஸையும் எடுத்துட்டு வந்தாரு. அண்ட் அதை வச்சு அவங்கள அடிச்சு நொறுக்குனாரு. இந்த லூசரோட மச்சான் ஒரு கூல் பையன். அப்படியே லூசர் திரும்பவும் சென்ஸுக்கு வரா. அண்ட் கிறுக்கு பிடிச்ச மாதிரி சொல்றான் நான் ஜாய்க்கு இவ்வளவு பலூன்ஸ் டொனேட் பண்ண, இவ்வளவு காசு கொடுத்தேன். சோ எப்படி நீங்க இதை பண்ணலான்னு. ஜாய் புரிஞ்சுக்கிறா இவன் தான் கங்னம் லேண்ட்லார்டுன்னு. அவன் வாஸ்கோவை கத்தியால அட்டாக் பண்றான். பட் வாஸ்கோ ரொம்ப ஈஸியா அவனை ஓவர் பவர் பண்றான். வாஸ்கோ அவனை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி அவனோட அப்பா வராரு. வாஸ்கோவை கெஞ்சிராரு அவனோட பையனை விட சொல்லி. அவனோட அப்பாக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு பதிலா அவனோட அப்பாவையே பிளேம் பண்ண ஆரம்பிக்கிறான். அண்ட் இத பார்த்துட்டு பார்க்குக்கு ஞாபகம் வருது, ஒரு காலத்துல அவனும் அவங்க அம்மா கிட்ட எனக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி இந்த லூசர் அவனோட அப்பா கிட்ட சொல்றான். இந்த லூசர் எல்லாரையும் திட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் என்ன பேடா ட்ரீட் பண்றாங்க, யாருமே என்ன நல்லா பாத்துக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் காசுல தான் இன்ட்ரெஸ்ட்னு. இதெல்லாம் கேட்டுட்டு வாஸ்கோ சொல்றான் பாரு மச்சான், உன் சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது, பட் மத்தவங்கள திட்டுறத நிறுத்துன்னு. அந்த லூசர் அப்புறம் அவனோட ஆர்ஆர் ஸ்டார்ட் பண்றான். பட் வாஸ்கோ சொல்றான் நானும் அந்த ஃபேஸ ஓவர் கம் பண்ணிருக்கேன்னு. அதாவது வாஸ்கோவும் முன்னாடி இதே மாதிரி எதையோ ஃபேஸ் பண்ணிருக்கான். அப்புறம் போலீஸ் வராங்க. அவ அந்த லூசரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஜாய் அழுதுட்டு தேங்க்ஸ் சொல்றான். இத பார்த்துட்டு வாஸ்கோவும் அழறான். மச்சான் நம்ம பையன் ஒரு கேங் லீடர், பட் மச்சான் ஒரு போக். ஆக்சுவலா இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல உட்கார்ந்து இருக்கும் போது
டேனியல் வாஸ்கோவோட வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டு இருக்கான். அண்ட் இங்க ஜாய் அவனை மீட் பண்ண வரா. நமக்கு தெரிய வருது என்னன்னா, ஜாய் ஸ்ட்ரீமிங் பண்றத நிறுத்திட்டா. அண்ட் அவ டேனியல் கிட்ட பார்க்க பத்தி கேக்குறா. அதாவது அவனோட குண்டான பாடிய பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஐ கெஸ் இந்த இன்சிடென்ட்ல இருந்து ஜாய் புரிஞ்சுக்கிட்டா, குண்டான பசங்க பேட் இல்ல. அண்ட் அவங்க நிஜமாவே பேட் இல்ல. குண்டா இருக்கிறதோ ஒல்லியா இருக்கிறதோ யாருடைய லைஃப்லயும் ஒரு ஃபேஸ் தான். யூயி கிம்மோ இங்க திடீர்னு வர்றா. அவளோட மூஞ்சில சில காயங்கள் இருக்கு. அவ கூட ஏதோ நடந்திருக்கு. அதனால ஏற்பட்ட காயங்கள் அவளுக்கு. அவ அதே காயத்தோட வந்திருக்கா. டேனியலுக்காக இல்ல, பட் ஜாக்குக்காக. ஜாக் அவளுக்காக அவளை காப்பாத்தினான். ஜாக் டென்ஷன் ஆகுறான். ஏன்னா அவ ஒரு பொண்ண ரொம்ப லவ் பண்றா. மீரா இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. சோ யூயி அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து பிரேக்அப் பண்றா. அண்ட் அடிவாங்கியும் அவன் கூடவே இருக்கா. ஓ நோ. இப்ப நம்ம டியூக் கிட்ட வர்றோம். அவன் விடல. அண்ட் ஃபைனலி பையனுக்கு ரெகக்னிஷன் கிடைக்க ஆரம்பிக்குது. சாட்ல மக்கள் சொல்றாங்க, பையன் நீ நல்லா ரேப் பண்றான்னு. சோ ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு கன்னை மீட் பண்றா. அவன் தான் அந்த பொண்ணுக்கு பாடி கார்டு. டேனியல் மாதிரி 2 பாடிஸ் இருந்த பொண்ணுக்கு. அண்ட் இங்க அவன் யூஇய ஒரு பிசினஸ் உமனா மாத்த வந்திருக்கான். அவளுக்கு சில பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறா. ஃபைனலி நம்ம ஜாக் அண்ட் மீரா கிட்ட வர்றோம். ஜாக் அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. பட் அப்ப யூஇயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்பியர் ஆகுறா. மீராவுக்கு தெரிய வருது, ஜாக் அவளை கேட்கல. அண்ட் அவன் இன்னும் அவனை அடிச்சிருக்கா. அவ ஜாக் மேல கோவப்பட்டுட்டு கிளம்பிடுறா. மீரா யூஇயோட எக்ஸ்னால அப்செட் ஆயிட்டா. இது ஜாக்க ரொம்ப கோவப்படுத்துது. அவ அவங்களோட மொத்த கேங்கையும் அடிச்சு நொறுக்குறா. இதோட இந்த பப்ளிகா டிவி ஆர்க் முடிஞ்சது. த செகண்ட் ஹேண்ட் ரானா ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல ஸ்கூல்ல ஜாக் ஒரு பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது நம்சோ கிட்ட. அவ அவன்கிட்ட ஒரு வெப்சைட்ல ஷூ வாங்க சொல்றா. அந்த வெப்சைட் கண்டா ஆக்ஸ் மாதிரி இருக்கு. அதாவது அங்க வேற வேற செல்லர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வேணும்ன்ற ப்ராடக்ட வாங்கிக்கலாம். ஜாக்குக்கு அந்த வெப்சைட்டை சரியா யூஸ் பண்ண தெரியல. சோ அவன் நம்சோவை கேக்குறா. அவ ரொம்ப பொலைட்டா இருக்கா. பட் நம்சோ நினைக்கிறான், இவ என்ன மிரட்டுறான்னு. எனக்கு இந்த ஷூ வேணும். எஸ், ஜாக்குக்கு ஒரு ஷூ வேணும். அது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். பட் ஜாக் அவனுக்கு $300 தான் கொடுக்கறான். என் ஷூவை $300 போய் வாங்கிட்டு வான்னு. அவன் நிறைய பேர்கிட்ட பேசுறா. பட் எல்லாருமே மறுக்கிறாங்க. அவன் சொந்த காசை போட்டு ஷூ வாங்க வேண்டியதா இருக்கும்னு நினைக்கிறாங்க. பட் ஃபைனலி ஒருத்தன் எஸ் சொல்றான். $300 அந்த பையன் ஷூஸ கொரியர் பண்ண ஆஃபர் பண்றான். அண்ட் நம்சோ மறுக்கிறான். ஏன்னா அவன் லாஸ்ட் டைம் ஏமாந்துட்டான். அவன் கொரியர் மூலமா ஒரு பொருளை ஆர்டர் பண்ணா அவனுக்கு ஒரு செங்கல் தான் கிடைச்சது. நம்சோ சொல்றான், நான் உன்னை நேர்ல வந்து மீட் பண்ணி பொருளை கலெக்ட் பண்றேன்னு. அந்த செல்லர் அவனோட நம்பரை அவன் கூட ஷேர் பண்றான். நம்சோ அந்த நம்பரை செக் பண்றான். அண்ட் அந்த நம்பர் ஆக்சுவலா ஒரு பொண்ணோடது. அண்ட் அவ அவனை மீட் பண்ண ரெடியா இருக்கா. பாருங்க, இப்ப எல்லாருக்கும் இவ்வளவு புரியணும். அந்த பையனுக்கும் புரியணும். ஒரு அன்னோன் பொண்ண ஆன்லைன்ல மீட் பண்ண அவ மீட் பண்ண ரெடியா இருக்கான்னா அது ஒரு ஸ்கேம்னு. அந்த பொண்ணை மீட் பண்றதுக்கு முன்னாடி ஜாக்கோட பேரு. அவன் கிட்ட சொல்றான், நான் செல்லரை மீட் பண்ண போறேன்னு. அண்ட் ஜாக் கொஞ்சம் சஸ்பீஷியஸா இருக்கான். அது அவ்வளோ சீப்பா கிடைக்காம போயிடலாம்னு. பட் இன்னும் அவன் பெருசா கவனம் செலுத்தல. நம்சோ அந்த லொகேஷனுக்கு வர்றான். அண்ட் பையன் ஒரு கம்ப்ளீட் ஸ்டட் மாதிரி வந்திருக்கான். அவனோட ஷோல்டர்ஸ் அண்ட் பட்டெக்ஸ்ல எக்ஸ்ட்ரா பேட்ஸ் போட்டிருக்கான். அவனோட ஷூஸ்லயும் ஏதோ போட்டிருக்கான். அதனால அவனோட ஹைட் பெருசா தெரியுது. பையன் ஃபீல் பண்றான், அந்த பொண்ணு நிஜமாவே வருவான்னு. அண்ட் இங்க அந்த பொண்ணு நிஜமாவே வந்திருக்கா. இந்த பொண்ணோட பேரு ஹாரி. அண்ட் பையன் அவளை காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போக கேக்குறான். பட் அப்ப 2 பசங்க வர்றாங்க. அண்ட் அவங்க கிட்ட சொல்றாங்க, பையன் நீ ஏமாந்துட்ட. இவங்க உன்னை ஒரு ஸ்ட்ரீட் பேருக்கு கூட்டிட்டு போவாங்க. அண்ட் உன் பாஸ் எல்லாத்தையும் கொள்ள அடிச்சிடுவாங்க. உனக்கு புரியலன்னா பையன் ஏமாந்துடுவான்னு. அவ சொல்றான் அந்த பொண்ணு நிஜம்னு. அண்ட் இந்த பையன் அவளோட பாய் ஃப்ரெண்ட். அவனோட பேரு ஜின். ஜின் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை யூஸ் பண்ணி மக்களை ஏமாத்துறான். அண்ட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. வெல், இந்த பசங்க நம்சோவோட காசை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த காசு நம்சோவோடது இல்ல, ஜாக்கோடது. நம்சோ அவங்கள பயமுறுத்த ட்ரை பண்றான். இந்த காசு ஒரு ரொம்ப ஃபேமஸ் பாக்ஸரோடது. சோ பிரச்சனையில மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி காசை கொடுங்கன்னு. நம்சோ பிரச்சனையில மாட்டிக்கிறான். ஏன்னா ஜின்னே ஒரு பாக்ஸர்னு தெரிய வருது. அவனோட பாக்ஸிங் ஸ்கில்ஸ நம்சோக்கு காட்டுறான். நம்சோ அப்புறம் ஜாக் கிட்ட எல்லாத்தையும் சொல்றான், எப்படி அவன் ஏமாந்தான்னு. அண்ட் ஜாக் இதுல கோவப்படல. பட் ஷூஸ் வாங்க போக நினைச்சதுக்காக தன்னையே திட்டுறான். யூஇ வர்றா. அண்ட் ஜாக் அவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்றான். அண்ட் யூஇ நம்பர் கேக்குறா. நம்சோ அவனுக்கு நம்பரை காட்டுறான். அண்ட் யூஇ சொல்றா அது ஒரு பொண்ணோட நம்பர்னு. நம்சோ சொல்றான், எஸ், அது அவளோட பாய் ஃப்ரெண்டோட நம்பர்னு. அவன் சொல்றதை கேட்டுட்டு ஜாக் புரிஞ்சுக்கிறான், ஏன் அவன் போன நாள் தனியா போனான்னு. வெல், யூஇ டிசைட் பண்றா இந்த பசங்களை நாமளும் ஸ்கேம் பண்ணணும்னு. இப்ப அவங்க ஒரு நியூ ஐடி கிரியேட் பண்றாங்க. பட் அவங்களுக்கு ப்ரொஃபைல்ல ஒரு இன்னசென்ட் பொண்ணோட போட்டோ வேணும். கிளாஸ்ல ஜி ஹோயின்னு ஒரு பையன் இருக்கான். அவனோட போட்டோவை எடுக்கிறாங்க. மச்சான், அவனுக்கு என்ன நடந்ததுன்னே ஐடியா இல்ல.
அவங்க ஜின் கிட்ட பேச அவன் சீக்கிரம் ரிப்ளை பண்றான். இன்னைக்கே வந்து மீட் பண்ணன்னு சொல்றான். அவன் ஜாக்க அதே லொகேஷனுக்கு இன்வைட் பண்றான். அங்கதான் அவங்க அவன பேரு சொல்லி கூப்பிட்டாங்க. இப்போ டேனியல் அவனோட மெயின் கேரக்டர் ஃபைனலா பேசுறான். அவன் யூஇ கிட்ட கேக்குறான், எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும், இந்த ஸ்கேம்ஸ் பத்தி எல்லாம்? அண்ட் யூஇ அவன் கிட்ட சொல்றான், அவளோட பாய் ஃப்ரெண்ட், அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவனும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு. டேனியல் கேக்குறா, நீ அவனை ஸ்டாப் பண்ணலையா? அவ சொல்றா, நான் ஒரு முட்டாள்னு. அண்ட் ஏன் அவ ஒரு முட்டாள்னு நமக்கு தெரியும். இப்ப நம்ம அதே கேங் கிட்ட வர்றோம். அண்ட் அவங்க வேற ஒருத்தரை திரும்பவும் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்குது. ஏன்னா ப்ரொஃபைல் ஒரு இன்னோசென்ட் பையன் மாதிரி தெரிஞ்சான். பட் நிஜத்துல அந்த பையன் இன்னோசென்ட் இல்ல. அண்ட் அவன் கூட 3 ஸ்ட்ராங்கான பசங்களையும் கூட்டிக்க வந்திருக்கான். அதாவது மொத்தம் 3 பேர் இருக்காங்க. மக்கள் சொல்றாங்க, பையன் இன்னைக்கு நீ தப்பான ஆளுங்க கூட வச்சுக்கிட்டான்னு. பட் வாஸ்கோ அண்ட் அவனோட கேங் ஆக்சுவலா ஸ்ட்ராங். அவங்க அந்த 3 பேரையும் அடிச்சு நொறுக்குறாங்க மச்சான். இத பார்த்துட்டு வாஸ்கோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹெல்ப் கேக்குறா. ஏன்னா அவ ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டா. அண்ட் வெளியே வர முடியல. ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் பயப்படுறா. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு வர்றோம். அண்ட் ஜாக் கிளம்ப ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் டேனியலையும் வர சொல்றான். பட் ஜாக் சொல்றான், நான் தனியா போறேன்னு. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி பசங்க ஏதோ சாப்பிட போறாங்க. அண்ட் அங்க அவன் வாஸ்கோவை மீட் பண்றான். அவன் சில பழங்களை அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கான். வாஸ்கோவும் அவனோட ஃப்ரெண்டு கூட இருக்கான். அவன் கேக்குறான், இங்க நீ என்ன பழம் வளர்க்குறன்னு? நீங்க சொல்ற பழம் ஆக்சுவலா கொரியால வளராது. பட் எஸ், வாஸ்கோ டேனியல் அண்ட் மத்த எல்லாரையும் இங்க பாக்குறான். அண்ட் அவங்க கிட்ட கேக்குறான், எங்க போறீங்கன்னு. இந்த பசங்க என்ன நடந்ததுன்னு சொல்றாங்க. அண்ட் இதை கேட்டதும் வாஸ்கோ டிசைட் பண்றான், நானும் அவங்க கூட சேர்றேன்னு. இப்போ ஜாக், டேனியல் அண்ட் வாஸ்கோ அவங்கள சண்டை போட போறாங்க. ஆல்சோ யூஇ, நம்சோ அண்ட் மீரா அவங்க பின்னாடி வர போறாங்க. அண்ட் ஜெய்ஹோய் அவனோட பைக்கோட ரெடியா இருக்கா. அவங்க லொகேஷனுக்கு ரீச் ஆகுறாங்க. பட் அவங்க கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆயிட்டாங்க. சோ பசங்க காஃபி ஷாப்புக்கு வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா நம்ம பையன் எல்லாரோட கவனத்தையும் ஈர்க்கிறான். பட் அவன் கொஞ்சம் பயப்படுறான். பேச்சுவார்த்தையின் போது ஜாக் வெளியே பாக்குறான். அண்ட் அவன் யூஇ, நம்சோ அண்ட் மீராவை நோட் பண்றான். அவன் போய் அவங்க கூட பேசுறான். அவங்க கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அண்ட் அவங்க பேச்சுல நம்ம கிளியரா பார்க்கலாம், யூஇ ஜாக் மேல ஒரு சின்ன கிரஷ் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கா. பட் எஸ், ஜாக் மீராவை மட்டும்தான் லவ் பண்றான். அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அண்ட் அவங்க கேரியரா போவாங்கன்னு. பட் அப்ப 3 பசங்க இங்க வர்றாங்க. இந்த 3 பசங்க தான் காஃபி ஷாப் உள்ள உட்காந்து ஜாக், வாஸ்கோ அண்ட் டேனியல பாத்துக்கிட்டு இருந்த அதே பசங்க. இந்த பசங்க ஜாக்கு சண்டை போட கேக்குறாங்க. பட் இங்க மீரா இருக்கிறதுனால ஜாக் அதை ஒதுக்கி விட ட்ரை பண்றான். பட் அந்த பையன் சொல்றான், அந்த நல்ல பசங்களை பாரு, ஜின் கண்டிப்பா அந்த பொண்ணுங்களை லைக் பண்ணுவான்னு. அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வோஜின் உள்ள வர்றான். அண்ட் சொல்றான், நீங்க என்ன பேசுறீங்க, எனக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஜின்ன பார்த்துட்டு அவன் ஜாக் கிட்ட சொல்ல ட்ரை பண்றான், அவதான் என்ன அடிச்ச பையன், என் காசு ஸ்கேம் பண்ணான்னு. ஜாக்கோட ஃபோக்கஸ் மீராவை கன்வின்ஸ் பண்றதுல இருக்கு. அண்ட் வோஜின் இத சாதகமா எடுத்துக்கிறான் அண்ட் ஜாக்க அட்டாக் பண்றான். அவனை திரும்ப திரும்ப பஞ்ச் பண்றான். அவனை மயக்கம் அடைய வச்சு அவனை கிண்டல் பண்றான். பட் அப்ப ஒருத்தன் அவன் மேல கல்ல வீசுறான். அண்ட் அது மீரா. நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன், ஜின் மீராவை அடிச்சுட்டா அப்புறம் நம்ம பிரச்சனையில மாட்டிப்போன்னு. பட் அதிர்ஷ்டவசமா அவன் அந்த பண்ணல. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் அவனோட கேங்கையும் போட்டிட்டு கிளம்பிடுறான். நான் நினைக்கல மச்சான், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு லாயலா இருக்கான்னு. ஏன்னா அவன் நிஜமாவே ஒரு நல்ல பொண்ணு. அவன் என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா நான் நல்லா இருப்பேன்னு. அவன் மேபி அவங்க கூட ஜாலியா இருந்திருப்பா. வெல், அந்த நாள் முடிஞ்சது. மீரா போலீஸ்க்கு கால் பண்ண போறா. பட் ஜாக் அவளை ஸ்டாப் பண்றா அண்ட் சொல்றா, பிக்சர் இன்னும் இருக்கு என் லவ்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனோட கேங் கூட திரும்ப ஸ்கேம் பண்ண அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இந்த டைம் அது ஜாக் தான். அண்ட் அவன் வாஸ்கோ அண்ட் டேனியல் கூட வரா. வாஸ்கோ ரொம்பவே அமைதியா இருக்கா. அவன் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல முன்னாடியும் இருந்திருப்பா. பட் டேனியல் கொஞ்சம் நர்வஸா இருக்கா. பால்ஜின் அண்ட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்சோவை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வாஸ்கோவை கோவப்படுத்துது. அவங்கள அடிக்க போறா. பட் ஜாக் அவனை ஸ்டாப் பண்றா அண்ட் சொல்றா, ஹே, இப்ப அவங்களோட டர்ன்னு. அந்த பசங்கள்ல ஒருத்தன் ஜாக் அட்டாக் பண்றா. பட் ஜாக் ஹார்டா டாட்ஜ் பண்ணி அவனோட தலைய சுவத்துல இடிச்சிடுறா. அண்ட் ஒரு பையன் முடிஞ்சா. வாஸ்கோ நோட் பண்றா, ஜாக் டயர்ட் ஆகிட்டு இருக்கா. இன்னொரு பையன் ஜின்ன டேக்கிள் பண்றான். அவன் ஜாக்க பிடிக்க ட்ரை பண்றான். பட் ஜாக் ரொம்ப ஈஸியா அவனை நாக் அவுட் பண்றான். அப்புறம் ஜின்னே சண்டை போட வரா. வாஸ்கோ ஃபீல் பண்றா, லிமிட் ரீச் ஆயிடுச்சுன்னு. பட் ஜாக் அவனையும் அடிக்கிறா. ஜாக் ஒரு பஞ்ச் லேண்ட் பண்ண ஜின் தரையில விழுந்துடுறா. அண்ட் மச்சா,
இன்னைக்கு ஜாக் எல்லாரையும் அடிச்சு நொறுக்குறான். ஏன்னா அவனோட க்ரஷ் அவனை பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு அவன் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும். பட் பிக்சர் இன்னும் இருக்கு என் ஃப்ரெண்ட். ஏன்னா அந்த பசங்க எல்லாம் வராங்க. அண்ட் இப்ப ஜாக் எல்லாரையும் ஹேண்டில் பண்ண முடியல. சோ ஃபைனலா வாஸ்கோ கேம்க்கு வரா. வாஸ்கோ டேனியல் கிட்டயும் சொல்றா, நீ என் கூட சண்டை போடுன. பட் அப்போ ஒரு வாய்ஸ் வருது, வாஸ்கோ பாஸ் ஃபைனலா சண்டை போட வரானானே. அண்ட் இது வாஸ்கோவோட ஃப்ரெண்ட். ஏன்னா அவனோட மொத்த கேங்கும் இங்க வந்திருக்கு. அண்ட் ஜின் வாஸ்கோவோட கேங்க பார்த்ததும் இவங்க எல்லாம் நக்கல் கேங்கான்னு புரிஞ்சுக்கிறான். அண்ட் இந்த பசங்க ஜின்னோட ஃப்ரெண்ட்ஸ மச்சா ரொம்ப ஈஸியா அடிக்கிறாங்க. அண்ட் இந்த பசங்க வாஸ்கோவை கண்டுபிடிக்கவும் முடிஞ்சது. ஏன்னா அவங்க வாஸ்கோவோட போன்ல ஒரு ட்ராக்கிங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இப்ப பேச்சுவார்த்தை நடுவில் ஜின்னோட குண்டான ஃப்ரெண்ட் வாஸ்கோவை அட்டாக் பண்றான். அண்ட் வாஸ்கோ ரொம்ப ஈஸியா அவனை ஓவர் பவர் பண்றான். இப்ப சீன் ஷிஃப்ட் ஆகுது. அண்ட் நம்ம ஜின் கிளம்புறான். அவன் முன்னாடி சில பேர் அடிச்சிருந்தா ஆக்சுவலா இந்த பசங்க தான் ஹெல்ப் பண்ண வந்தவங்களும். பட் அவன் ஜெனானை இங்க அடிச்சான். அண்ட் 2 பேர் இதை நோட் பண்றாங்க. ஜின் நினைக்கிறான், நான் இந்த 2 பேர் கூடயும் சண்டை போடணும்னு. பட் இந்த பசங்க சொல்றாங்க, இந்த பசங்க நம்ம பக்கத்துல ஒரு முள்ளு மாதிரி. சோ நீ அவங்கள அடிச்சிடுன்னு. சோ நம்ம திரும்ப ஜெனான் கிட்ட வரோம். அண்ட் இந்த பையன் டேனியல் அட்டாக் பண்றான். இந்த டைம் அவன் நினைக்கிறான், நான் டேனியலை அடிச்சிடுவேன்னு. அவன் டேனியல் அந்த லூசர் கூட பண்ண அதே மூவ்ஸை யூஸ் பண்றான். அண்ட் ஒரு பஞ்ச் ஜெனான் வயித்துல, ஒன்னு அவனோட மூஞ்சில. அண்ட் மச்சா அது முடிஞ்சது. ஜாக் நினைக்கிறான், இது ஒரு பாக்ஸர்னு. வாஸ்கோவோட மூவ்ஸ் அவனை இம்ப்ரெஸ் பண்ணுது. பட் அவன் உன்னை நோட் பண்றான். அவன் சொல்றான், நான் அந்த குண்டான பார்க்கையும் இதே மூவ்ஸ் யூஸ் பண்றத பார்த்தேன். சோ பார்க் அண்ட் டேனியலுக்கு கண்டிப்பா ஏதோ கனெக்ஷன் இருக்குன்னு. இப்ப பிட் பாஸ் அவனை அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அண்ட் நம்ம பாக்குறோம், கண் அங்க வந்திருக்கா. அவனை யூஇ தான் கூப்பிட்டு இருந்தா, ஜஸ்ட் இன் கேஸ் வேணும்னா கண் அவங்க ரெஸ்கியூக்கும் வரலாம். கண்ணும் வாஸ்கோவோட கேங் அண்ட் டேனியலை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறான். அவன் சொல்றான், பாரு அவன் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்கானே. அவன் டேனியலை பத்தி பேசுறான். அவன் சொல்றான், அவன் என்ன அவனை பார்த்துக்க சொன்னான். யாரை பத்தி பேசுறான்? நாம அப்புறம் கண்டுபிடிப்போம். இப்ப ஓஜினும் வரா. அண்ட் அவனும் கண் கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அண்ட் ஓஜின் கண் கிட்ட ரொம்ப மரியாதையா பேசுறான். அவனுக்கு கண் என்னன்னு தெரியும். இப்ப உங்கள யாராவது யோசிச்சீங்கன்னா கண் ஆக்சுவலா என்னன்னு எப்ப தெரியும்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் லாஸ்ட் வீடியோல சொன்னேன், இன்னும் நான் அதைத்தான் சொல்றேன். மச்சா அது ஆக்சுவலா ஒரு பெரிய டீல். இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரோம். அங்க ஜாக் டேனியல் கிட்ட சொல்றான், நீ ஒரு பாக்ஸரா இல்ல உனக்கு தெரியுமா தெரியாதா, நம்ம திரும்ப சண்டை போடுவோன்னு. அப்புறம் கண்டிப்பா அவன் மறுக்கிறான். அண்ட் மச்சா அவனுக்கு எப்பவும் வேணும்ன்ற ஷூஸ் கிடைச்சது. இப்ப நீ கிளம்பு. ஜாக் கிட்ட சொல்றா, நம்ம மிட் டேர்ம்ஸ் வருது, நம்ம ஒன்னா படிப்போன்னு. ஜாக் சொல்றா, பாரு நான் படிக்கவோ எழுதவோ மாட்டேன், என்னால ரிலேட் பண்ண முடியாதுன்னு. இதை கேட்டுட்டு டேனியல் சொல்றா, யா நம்ம மிட் டேர்ம்ஸ் வருது, நாம அதுக்கு படிக்கணும்னு. இதோட இந்த செகண்ட் ஹேண்ட் ராணா ஆர்க் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மிட் டேர்ம் ஆர்க் ஸ்டார்ட் ஆகுது.